தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 29 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நீலகிரி ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் ஜனனி. காலை முதல் நல்ல மழையானது வெளுத்து வாங்குகிறது. சென்னை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவானது இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக காலை 10 மணிக்குள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 29 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணிக்குள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வேலூர், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கரூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சேலம், நாமக்கல், ஈரோடு, தென்காசி ஆகிய பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஜனனி, தொடர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளானது காலை முதற்கொண்டு நல்ல மழை பொழிவை சந்தித்து வருகிறது. வானம் இருண்டு காணப்படுகிறது. ஒரு குளிர்ச்சியான வானிலையானது நிலவி வருகிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலுமே இந்த மாதிரியான ஒரு தொடர் வானிலையானது நிலவி வருகிறது. அதற்கடுத்து வரக்கூடிய, அதாவது மேற்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் காலை முதற்கொண்டு இந்த மழை பொழிவானது இருந்து வருகிறது. மிக முக்கியமான தகவலை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது 29 மாவட்டங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனனி, லாவண்யா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.